ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் பண்றோம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற முக்கியமான ஒரு தலைப்பு, முக்கியமான ஒரு டாபிக். இன்னைக்கு விவசாயம் என்ற ஒரு பொருளாதாரம், அது வந்து தொழில் அல்ல. அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு. விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம். விவசாயம் இல்லைன்னா மனுஷன் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல உணவு கிடைக்குமா, நல்ல ஒரு சாப்பாடு, அது கலப்படம் இல்லாத சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி ஏங்குறாங்க, ஓடுறாங்க. அப்படி நிலைமை வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு பிராண்டுன்னு வந்துச்சா எல்லாத்துலயும் கலப்படம் கலப்படம் கலப்படம். எதுவும் நம்பிக்கை இல்லை இப்போ. கேட்டு கேட்டு வாங்க முடியாது. சில பேர் வந்து தேடி போய் தேடி போய் நல்ல பொருள் தூரமா இருந்தாலும் சரி, அதிகமான காசு இருந்தாலும் சரி போய் வாங்குறாங்க. ஏன்னா இது கம்மியா ரேட்டுக்கு வாங்கிட்டு அதுவும் உடம்புக்கு கெடுதலா இருக்கும். வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. சோ அதுக்கு நாங்க நல்ல பொருளா வாங்கிக்கலாம், பரவாயில்ல, தூரமா இருந்தாலும் சரி, இல்ல காசு அதிகமா இருந்தாலும் சரி சொல்லி அவங்களுக்கு தெரியும். யாருக்கு அது அந்த வேல்யூ தெரியும்னா, ஆஹ் யார் அதை நேசிக்கிறாங்களோ, நல்ல பொருள், கலப்படம் இல்லாத பொருள், நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கணும், நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் ரொம்ப மோஸ்ட்லி எல்லாரும் அது. நான் அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அது வந்து உடம்புக்காக எது நல்லது எது கெட்டது சொல்லி கண்டிப்பா பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. உங்க மனசுல வந்து ஆழமா நல்லா எழுதி வச்சிருங்க, சீல் போட்டு வச்சிருங்க. கலப்படம் இல்லாத பொருள் சாப்பிடுறது அவ்வளவு அவசியம். இன்னைக்கு வந்து பர்கரு, பீஸா, அது இது சாப்பிடலாம். அதுலயும் வெஜிடபிள்ஸ் போடுறாங்க, மாவு. அது வந்து குவாலிட்டியா கிடைக்குதுன்னு பார்த்தா இல்ல. அதே குவாலிட்டியா இருந்தா அதிகமான பிரைஸ் இருக்கும். அதிகமான பிரைஸ் இருந்தா என்னடா இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. நேரா போய் இருந்தாலும் கம்மியான ரேட்ல அதுல சாஸ், மைனஸ், கெட்சப், அதுல அதுலயும் ஹெல்த்தியா செய்யலாம். அது ஹெல்த்தியா செய்யாம குவாலிட்டி அதிகமாகணும்ட்டு எல்லா கெமிக்கல்ஸ் எல்லாத்துலயும் இன்னைக்கு வந்து பெப்சி. ஒரு பெப்சி வந்து ஹெல்தின்னு பார்த்தா இல்ல. சுகர், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சுகர் சுகர் சுகர். இன்னைக்கு பிபி, சுகர், பிரஷர், எல்லா வியாதியும் வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு வாக்கிங் போறதும் இல்ல, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு பார்த்தா அதுவும் வைக்க மாட்டோம். ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டோம். சரி, நல்ல ஒரு ஹெல்தியான லைஃபுக்கு போலான்னு பார்த்தா அதுவும். ஹெல்த் விஷயத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றவங்க, ஆரோக்கியத்தை நோக்கி போறவங்க, அவங்க கிட்ட கேளுங்க. கண்டதையும் சாப்பிடவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆக்டர்ஸ் பாருங்களேன். ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொருள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க, ஹெட்போன் வயர்லெஸ் இல்லாம வந்து வயரோட அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ளூடூத் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ளூடூத் வந்து சென்சார், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த ஒரு விஷயம் அதுலயே பாருங்க. இந்த சின்ன விஷயத்துல எப்படி பாக்குறோம் நாங்க, பப்ளிக்ல வந்து என்ன வேணா யூஸ் பண்றோம். அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். அதே போல இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு மரம், செடி, கொடி, வெயில், மழை, இயற்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும், மலைகள், காடுகள், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வந்து சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு 4 மரம் சொல்லியிருக்காங்க. மரம் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு மரம் நட்டுறது, மரத்தை இது பண்றது. பனை மரம், அந்த ஒரு பனை மரத்துல எத்தனை ஒரு தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு தெரியுமா? நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு கடைக்கு போறேன், பால் கடைக்கு. அந்த பால் பண்ணை வச்சிருக்காரு அவரு. ஜஸ்ட் பால் பண்ணை வச்சுக்கிட்டு இருக்காரு. பால் மேய்க்கிறது வந்து பெருமையா நினைக்கிறாரு. பால் பண்ணை வைக்கிறது ஒரு பிசினஸ். பன்னியை மேய்க்கிறது பிசினஸ். கழுதையோட பால், 1 லிட்டர் பால் 5,000 ரூபாய். பால் கடைக்கு நான் போறேன். அதுல அங்க இருக்கிற எத்தனை ப்ராடக்ட் தெரியுமா அவன் விற்கிறான்? பால் மட்டும் விற்கல. பால், தயிர், வெண்ணெய், நெய், என்ன, ஐஸ்கிரீம், பால் சம்பந்தப்பட்ட என்ன எத்தனை பொருள் தெரியுமா விற்கலாம். சோ சில பேர் வந்து விவசாயம், இந்த பால், ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, ஆடு வித்து, ஆட்டு கறியை வித்து, ஆட்டை வளர்த்து, அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய பொருளாதாரம் தெரியுமா? ஆடுல, கோழியில, பால்ல. இதுல நீங்க இது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா ஒழுங்கா நடத்துனா நம்ம பொருளாதாரம் எங்கேயும் இருக்கும். நம்ம ஊர் சாலைகள், ரோடு வசதி, இதெல்லாம் நம்ம எல்லாம் அமெரிக்கா, சிங்கப்பூர் மாரி மாத்தலாம். சோ இயற்கை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்வியல் முறை இதெல்லாம் மாறும். நல்ல பொருள், நல்ல ஒரு தயிரும் சரி, ஒரு பாலும் சரி, உங்களுக்கு நல்ல பொருள் கிடைச்சா நீங்க தான் ராஜா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு வந்து பணம், புகழ், காரு, பங்களா எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஹெல்த் இல்லைன்னா எப்படி இருக்கும்?
நடக்க முடியாது. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நடக்க முடியாது, எழுந்துக்க முடியாது, அப்படியே இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கும். ஆனா அவன் ஏங்குறது ஒண்ணே ஒண்ணு, அந்த ஹெல்த். அவன் ஆரோக்கியத்த பத்து நினைச்சு நினைச்சு அழுதுருப்பான். என்னடா நான் நல்லா இருக்கும்போது இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணலையே, இதெல்லாம் நான் யோசிக்கலையே, நான் அதிகமா குடிச்சிட்டு கண்டதையும் சாப்பிட்டுக்கின்னு இருந்தேனே, நான் என் உடம்புக்காக நான் வந்து ரொம்ப ஏங்கி ஏங்கி இது பண்ணுவேன். ஹெல்த் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. உங்ககிட்ட எல்லாமே இருந்து ஹெல்த் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க ஜீரோ ஜீரோ. எந்த ஒரு விஷயமும் நீங்க அனுபவிக்க முடியாது. இந்த ஹெல்த் வந்து ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் ரொம்ப ரொம்ப அவசியம். மனுஷனுக்கு ஹெல்த் வந்து இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அவன் அவ்வளவுதான் நொந்து போயிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் கெட்ட பழக்கத்துல இருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து தவிர்க்கணும். எது நல்லது கெட்டது சொல்லி நீங்க பாருங்க. சாப்பிடுற பொருள்ல என்ன கலப்படம் இருக்கு, ஈஸி நல்லா டேஸ்டியா இருக்குன்னு சாப்பிடாதீங்க. ஓகேவா? ஸோ நிறைய நாட்டு வைத்தியம், இந்த இங்கிலீஷ் மருந்தை விட்டுட்டு நாட்டு வைத்தியம், இயற்கையான மருத்துவம் நிறைய இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு இப்படி நிறைய மருத்துவம் கூட நம்ம பாரம்பரியத்துல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடுக்காய். கடுக்காய் என்னென்ன வேலை செய்ய தெரியுமா? நான் சில பொருளை பத்தி நான் பேசுறேன். நெக்ஸ்ட் காணொலியில பேசுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம நெல்லிக்காய் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் சாப்பிடுங்க. வேற ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹோப் நான் கரெக்டாக பேசியிருப்பேன். ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய். ஏதாச்சும் பண்றோம்.